ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை அடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. 2 கப் அளவு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, ஒரு வரமிளகாய் அதை நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, இது மட்டும் போதும். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துட்டோன்னே ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவி நம்ம இதை தட்டி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில் அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்லது இந்த அடை. நீங்கள் முருங்கைக்கீரைகளை கூட செய்யலாம், இல்லை பாலக்கீரை அந்த மாதிரி கீரையில் கூட நீங்கள் செய்யலாம், உங்கள் இஷ்டம்தான். அடையை நல்லா தட்டி எடுத்துட்டோம். இது தோசை பேனலில் வச்சு 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டால் போதும். பிளேட்க்கு சர்வ் பண்ணி இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை சட்னி இல்லை நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து சாப்பிட்லாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.